வணக்கம். இந்த இடத்தில் நாம் இறுதி யுத்தத்தின் போது கடற்புலிகளின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது எப்படி கடற்புலிகளின் ஒரு படகை காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட கடற்படை படகை எப்படி கடற்புலியின் வீழ்ச்சிக்கு வித்திட்டது என்பதையும், இந்த படகை கடற்புலியின் கமாண்டோ தாக்குதலை எப்படி முறியடித்தது என்பதையும், இந்த குறிப்பிட்ட கடற்புலி படகு கடற்படையிடம் எப்படி சிக்கிக் கொள்கிறது உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம காட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறுதி யுத்தம் ஆரம்பம். இறுதி யுத்தம் ஆரம்பமான போது கிழக்கு கடற்கரையில் சுமார் 100 கிலோமீட்டர் நீளமான தொடர் கடற்கரை, அதாவது கூடாரப்பு முதல் நாயாறு வரை உள்ள கடற்கரை கடற்புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த பகுதியில் வெற்றிலைக்கேணி, தாளையடி, சுண்டிக்குளம், சாலை, புதுமத்தாளன், முல்லைத்தீவு, சிலாவத்தை, அலம்பில், செம்மலை, நாயாறு ஆகிய இடங்களில் கடற்புலிகளின் பிரதான முகாம்கள் இருந்தன. நாம் ஏற்கனவே பல வீடியோவில் குறிப்பிட்டதைப் போல யாழ்குடாவை 1995ஆம் ஆண்டு முதலே முற்றுகையில் புலிகள் வைத்திருந்தனர். அதாவது தரை மட்டுமல்ல, வான்வழியாகவும் விநியோகத்தை புலிகள் தடுத்து இருந்தனர். இதனால் கடல் ஊடாகத்தான் யாழ்குடாவிற்கான விநியோகம் நடைபெறும். இவ்வாறு நடைபெறும் விநியோகத்தை சீர்குலைக்க கடற்புலிகள் திருகோணமலையிலிருந்து யாழ்குடா செல்லும், அதே போல யாழ்குடாவிலிருந்து திருகோணமலைக்கு திரும்பும் விநியோக கப்பல்களை இடைமறித்து தாக்குதல் நடத்துவார்கள். இந்த தாக்குதல் 2001ஆம் ஆண்டு இறுதியில், அதாவது சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் வரை தொடர்ந்தது. இவ்வாறு கடற்படையின் இந்த விநியோக தொடர் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் புலிகள் 2 இலக்குகளை அடைந்து வந்தனர். அதாவது ஒன்று, யாழ்குடாவிற்கான விநியோகத்தை சீர்குலைப்பதன் ஊடாக யாழ்குடாவில் உள்ள இராணுவத்தின் மீது அழுத்தத்தை அதிகரிப்பது, அதாவது உணவு, மருந்து, ஆயுதம் போன்ற அத்தியாவசிய விநியோகம் இல்லாமல் செய்து அங்குள்ள இராணுவத்தை பலவீனமடைய செய்வது. 2, இந்த விநியோக கப்பல்கள் மீது கடற்புலிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் இந்த விநியோக கப்பல்களுக்கு கடற்படை பாதுகாப்பு வழங்கும். இதனால் கடற்படையின் ஒரு பெரிய பிரிவு, அதாவது கடற்படையின் நிறைய கடற்கலங்கள் இந்த விநியோக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கவே பயன்படுத்தப்படும். இது புலிகளின் சொந்த விநியோகம் நடத்த சாதகமான சூழலை உருவாக்கும். 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம், அதாவது ஓயாத அலைகள் 3 நடவடிக்கை ஆரம்பமாகும் வரை சுண்டிகுளம் வரை உள்ள கடற்கரை மட்டுமே கடற்புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆணையர் சமர் முடிவுக்கு வந்தபோது கடற்புலிகள் கூடார்ப்பு வரை கடற்கரையை மீட்டிருந்தனர். இதனால் முன்பு சுண்டிக்குளம் பகுதியிலிருந்து கிளம்பி சென்று கடற்படையின் விநியோக தொடர் மீது தாக்குதல் நடத்தி வந்த கடற்புலிகள் அதன் பின் கூடார்ப்பு, தாளையடி பகுதியிலிருந்து கிளம்பி சென்று இந்த விநியோக கப்பல்களை தாக்க ஆரம்பித்தனர். இந்த நிலை 3ஆம் கட்ட ஈழப்போர் முடிவுக்கு வந்தபோது, அதாவது 2001ஆம் ஆண்டு இறுதி வரை தொடர்ந்தது. 2006ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் ஆரம்பித்த போது கடற்புலிகள் மீண்டும் இவ்வாறான தாக்குதலை நடத்த ஆரம்பித்தனர். கடற்படையின் பலவீனம். கடற்படையிடம் ஏராளமான நவீன கடற்கலங்கள் இருந்தாலும் அவைகளால் கடற்புலிகளின் படகுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாதாம். ஏனெனில் டோரா வகை அதிவேக தாக்குதல் படகுகளை தவிர்த்து வேறு எந்த படகாலும் கடற்புலிகளின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதாம். அதாவது கடற்புலிகளின் படகுகள் உருவத்தில் சிறிதாக இருப்பதோடு அதிவேகமாக செல்லக்கூடியவை. அதேவேளை அதிவேகத்தில் செல்லும் போதே எளிதாக வளைந்து செல்லக்கூடியதாக கடற்புலிகளின் படகு கட்டுமான தொழில்நுட்பம் இருந்தது. இதனால் கடற்புலிகளால் வேகமாக நகர்ந்து கடற்படை கலங்களை துரத்தி செல்லவோ, அவற்றை ஓவர்டேக் செய்து அல்லது விரைவாக வளைந்து இடைமறிப்பதோ கடற்புலிகளுக்கு எளிதாக இருந்தது. அது மட்டுமில்ல, கடற்புலி படகுகளுக்கு இருந்த இன்னொரு அட்வான்டேஜ், கடற்படை இவர்களை நோக்கி தாக்குதல் நடத்தும் போது கடற்புலிகள் தங்களது படகுகளை எளிதாக வளைந்து நெளிந்து ஓட்டி சென்று கடற்படை தாக்குதலை தவிர்த்து தப்பி செல்வார்களாம். இதனாலே நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வடகிழக்கு கடற்கரையில் ரோந்து பணியில் டோரா அதிவேக தாக்குதல் படகுகளை தவிர்த்து வேறு எந்த படகையும் கடற்படை ரோந்து பணியில் ஈடுபடுத்தாதாம். ஏனெனில் மற்ற கடற்கரை கலங்களான, அதாவது லாங் பெட்ரோல் போட்ஸ், FGBS, OPV போன்ற இந்த படகுகள் இந்த பகுதியில் ரோந்துக்கு அனுப்பினால் அது கடற்புலிகளால் அளிக்கப்படுவது 100% நிச்சயம் என்கிறார் கடற்படை தளபதி. அதாவது உருவத்தில் பெரிதாக இருப்பதாலும் எடையும் அதிகமாக இருப்பதாலும் டோரா படகுகளை தவிர்த்து வேறு எந்த படகாலும் கடற்புலியின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதாம். அதனால இந்த கடற்கலங்களை கரையிலிருந்து சுமார் 40 முதல் 60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நிறுத்தி வைப்பார்களாம். ஆனால் கடற்படையிடம் குறைந்த அளவு டோரா படகுகள் இருந்ததால் அவற்றை வைத்து கடற்புலிகளை சமாளிப்பது, அதாவது கடற்புலிகளின் தாக்குதலை முறியடிப்பதோ அல்லது சர்வதேச கடற்பரப்புக்கு சென்று வரும் கடற்புலிகளின் விநியோக படகுகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதோ கடற்படைக்கு இயலாத ஒன்றாகவே இருந்தது. புலிகள் கட்டுப்பாட்டு கடற்கரையை முழுவதுமாக சீல் செய்து கடற்புலிகளின் விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்றால் சுமார் 150 டோரா படகுகள் தேவைப்பட்டிருக்கும் என்கிறார் அன்றைய கடற்படை தளபதி. இவ்வாறு ஒட்டுமொத்தமாக புலிகள் கட்டுப்பாட்டு கடற்கரையை முழுவதுமாக சீல் செய்து ரோந்து செல்ல 150 வரையிலான டோரா படகுகளின் தேவை இருந்ததாம். இவ்வளவு பெரிய அளவில் படகுகளை வாங்கவும் அதை பராமரிக்கவும் மிகப்பெரிய பட்ஜெட் தேவை. எனவே கடற்புலிகள் பயன்படுத்தும் சிறிய வகை அதிவேக படகுகள் போல அவ்வாறான படகுகள் எங்காவது கிடைத்தால் அதை இறக்குமதி செய்யலாம் என்றும் அல்லது அதை கொழும்பில் வைத்து தயாரிக்கலாம் என்றும்
கடற்படை தளபதி திட்டமிடுகிறார். ஆனால் வெளிநாட்டிலிருந்து கடற்புலிகள் பயன்படுத்தும் படகு போல படகுகளை இறக்குமதி செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி எதுவும் பலன் தரவில்லை. அதே போல கொழும்பில் கடற்படை படகு கட்டுமான யார்டில் நடத்தப்பட்ட முயற்சிகளும் பலன் தரவில்லை. கடற்படைக்கு கிடைத்த வரப்பிரசாதம். ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் பல விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாகவே தானாகவே நடக்கும் என்பார்கள். அதுபோலவே இறுதி யுத்தம் ஆரம்பமான போது இராணுவத்துக்கு பல விஷயங்கள் சாதகமாகவே நடக்க ஆரம்பித்தது. அதுபோலவே தான் 2006ஆம் ஆண்டு ஒரு பெரிய லக் கடற்படையின் கதவையும் தட்டியது. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருகோணமலையில் சம்பூர் சமர் முடிவுக்கு வந்தபோது புலிகள் சம்பூரை விட்டு பின்வாங்கி இருந்தனர். அப்போது திருகோணமலை துறைமுகத்தை பார்த்தவாறே கடற்புலிகளின் பல முகாம்கள் சம்பூர் கடற்கரையில், அதாவது திருகோணமலையின் தெற்கே இருந்ததாம். அங்கிருந்து பின்வாங்கி செல்லும் போது கடற்புலிகள் பல படகுகளை விட்டு சென்றதாக கடற்படை கூறியது. அதை பார்வையிட அங்கு வந்த கடற்படை தளபதியின் கவனத்தை ஒரு படகு ஈர்த்ததாம். அந்த குறிப்பிட்ட படகை கடற்புலிகள் சம்பூர் கரையில் மணலில் புதைத்து மறைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. சம்பூர் சமர் முடிந்த பின் அந்த பகுதியை ராணுவம் கிளியர் செய்த போது இந்த படகு அவர்களிடம் சிக்கிக்கொள்கிறது. கடற்படை தளபதி உடனே இந்த படகை அடையாளம் கண்டு கொள்கிறார். இதுதான் கடற்புலிகள் வூல்ஃப் பேக் தாக்குதல் நடத்த அதிக அளவில் பயன்படுத்தும் படகு என்பதும், இது போன்ற படகை தான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய தான் எடுத்த முயற்சியும், அதே போல கடற்படை யார்டில் வைத்து தயாரிக்கத்தான் எடுத்த முயற்சிகளும் பலன் தராத நிலையில் இந்த படகு தங்களிடம் சிக்கியது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கருதி அதனை உடனே தரைவழியாக கொழும்பு கடற்படை யார்டுக்கு அனுப்ப உத்தரவிடுகிறார். ஏரோபோட்ஸ். கொழும்பு கடற்படை கட்டுமான யார்டுக்கு வந்த அந்த கடற்புலி படகு முழுவதுமாக ஆராயப்பட்டு அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து அதன் மாதிரி வடிவம் உருவாக்கவும், அது இந்த கடற்புலி படகை விட 2 மீட்டர் நீளம் அதிகமாக இருக்குமாறும் தயாரிக்க சொல்லி கடற்படை தளபதி உத்தரவிடுகிறார். 6 வாரங்களில் அந்த படகின் மாதிரி வடிவம் உருவாக்கப்பட்டதாம். கடற்புலிகளின் 16 அடிக்கு பதிலாக இது 23 அடி நீளமாகவும் 250 HP திறன் கொண்ட அவுட்போர்ட் மோட்டார்கள் இதில் பொருத்தப்பட்டதாகவும், அதே போல முன்பு 20 mm துப்பாக்கியும் 2 பக்கமும் 12.5 mm துப்பாக்கியும் இதில் பொருத்தப்பட்டிருந்தது. இதற்கு கடற்படை தளபதி ஏரோபோட் என்று பெயர் சூட்டுகிறார். கொழும்பு துறைமுகத்தில் வைத்து இதற்கான சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. அடுத்த 2 வாரங்கள் பல சோதனைக்கு பின்பு இதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. இறுதியாக இந்த படகு தயாரிக்க ஆர்டர் கொடுக்கப்பட்டது. அதே போல இதற்கு தேவையான பொருட்கள், அதாவது ஜப்பானிலிருந்து 250 HP மோட்டார்களும், பல்கேரியா நாட்டிலிருந்து 23 mm துப்பாக்கிகளும், சீனாவிலிருந்து 14.5 mm 12.5 mm மற்றும் கிரனேட் நாட்டுகளும் என எல்லாம் பெரிய அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. சுமார் 6 மாதம் கழிச்சு 30 ஏரோ போட்டுகள் தயாரிக்கப்பட்டு கடலுக்குள் செல்ல தயாராகின்றதாம். இந்த நிலையில் கடற்படையில் இருக்கும் RABS, அதாவது ரேபிட் ஆக்ஷன் போட் ஸ்குவாட் பிரிவில் இருந்து 10 அதிகாரிகள், 200 செயிலர்ஸ் என மொத்தமாக 210 பேரை கடற்படை இந்த ஏரோபோட் பிரிவுக்கு மாற்றுகிறது. பருத்தித்துறை. பொதுவாகவே யாழ்குடாவுக்கான கடற்படை விநியோக கப்பல்கள் மீது கடற்புலிகள் பருத்தித்துறை கடற்பகுதியில் வைத்துதான் அதிக அளவில் தாக்குதல் நடத்துவார்கள். இந்த பருத்தித்துறை கடற்பகுதியில் தான் ஈழ ஆயுத போராட்டத்தின் பெரும்பாலான முக்கிய கடல் சமர்கள் நடத்தப்பட்டது என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இதற்கான காரணம், கடற்புலிகளின் படகுகளில் ஏராளமான பலங்கள் இருந்தாலும் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததாம். அதாவது அது சிறியதாக இருந்ததால் அவற்றின் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருக்குமாம். அதாவது கரையிலிருந்து வெறும் 25 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே அவைகளால் சென்று தாக்குதல் நடத்த முடியுமாம். இதனை கருத்தில் கொண்டுதான் கடற்படை விநியோக கப்பல்கள் புலிகள் கட்டுப்பாட்டு கரை பகுதியை கடந்து செல்லும் போது கரையிலிருந்து குறைந்தது 30 கிலோமீட்டர் தூரத்தில் செல்வார்கள். இவ்வாறு செல்வதன் ஊடாக கடற்புலியின் தாக்குதலை ஓரளவு அவர்களால் தவிர்க்க முடிந்தது. ஆனாலும் யாழ்குடாவில் காங்கேசன்துறை துறைமுகத்தில் கப்பலை நிறுத்த இந்த விநியோக கப்பல்கள் பருத்தித்துறையில் இடதுபுறமாக வளைந்து யாழ்ப்பாணத்தின் வடக்கு கடற்கரை ஓரமாகவே நகர்ந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆக பருத்தித்துறையில் வளைய இந்த விநியோக கப்பல் பருத்தித்துறை கடற்பகுதியில் கரையை நோக்கி நகர வேண்டிய சூழல் உருவாகும். இதனைதான் கடற்புலிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதாவது கடற்புலி படகுகள் தாக்குதல் நடத்தாதவாறு ஆழ்கடலில் கரையை விட்டு தூரமாக செல்லும் இந்த விநியோக கப்பல்கள் வேறு வழி இல்லாமல் பருத்தித்துறை கடற்பகுதியில் கரையை நெருங்க வேண்டியிருக்கும். இதனால் தான் கடற்புலிகள் பெரும்பாலும் பருத்தித்துறையில் வைத்துதான் இந்த விநியோக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். அதாவது இந்த பகுதி தான் 10 முதல் 12 மணி நேரம் நடக்கும் பாரிய கடற் சண்டைகள் அதிக அளவில் நடத்தப்பட்டதாக கடற்படை கூறுகிறது. எனவே ஏரோ படகுகளை கடற்படை பருத்தித்துறை கடற்படை பகுதியில் தான் முதலாக நிறுத்துகிறது. அந்த பகுதியில் கடற்படையின் எந்த துறைமுகமும் இல்லாததால் கடற்படை ஏரோ படகுகளை லான்ச் செய்ய கடற்படை பாறைகள் கான்கிரீட் கொண்டு ஒரு செயற்கை துறைமுகத்தை பருத்தித்துறை பகுதியில் உருவாக்குகிறது. இதே போல டோரா படகுகளோடு சேர்த்து இந்த ஏரோ படகுகள் பல
கடற் சண்டை பயிற்சியில் ஈடுபட்டனர். அதாவது கல்பிட்டியா பருத்தித்துறை கடற்பகுதியில் வைத்து இந்த டோரா படகுகளும் ஏரோ படகுகளும் கடற்புலிகளை தாக்குவது போல ஏராளமான போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். முதல் சண்டை. ஏரோ படகுகள் பருத்தித்துறைக்கு வரும் முன் ஒவ்வொரு மாதமும் 2 முதல் 3 வரையிலான நீண்ட கடற் சண்டையில் ஈடுபட்டு வந்த கடற்புலிகள் ஏரோ படகுகள் பருத்தித்துறையில் 2007 ஆண்டு மார்ச் மாதம் நிலைநிறுத்தப்பட்ட பின் சுமார் 3 மாதங்கள் அந்த பகுதியில் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லையாம். ஆனால் 3 மாதம் கழித்து 2007 ஆண்டு ஜூன் மாதம் 17 அன்று கடற்புலிகள் பருத்தித்துறையில் தாக்குதலை மீண்டும் நடத்தினார்களாம். பொதுவாகவே கடற்புலிகள் தாக்குதலை நடத்த மாலை 4 முதல் 5 மணியை தான் தேர்வு செய்வார்களாம். அதாவது மாலை வெளிச்சத்தில் தாக்குதலை நடத்திவிட்டு இருளில் மறைந்து தங்களது தளத்துக்கு திரும்பும் விதமாக கடற்புலிகளின் தாக்குதல் திட்டம் இருக்குமாம். அன்றும் அப்படிதான். மாலை சுமார் 4 மணி அளவில் கடற்கரையில் கடற்புலிகளின் 25 படகுகள் பருத்தித்துறை நோக்கி நகர்வதை கடற்படையின் ரேடர்கள் அவதானித்தனர். உடனே காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலையில் இருந்து டோரா தாக்குதல் படகுகள் உதவிக்கு செல்ல கடற்படை கட்டளை பிறப்பிக்கிறது. மாலை சுமார் 5 மணி அளவில் பருத்தித்துறை கடற்கரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் வைத்து கடல் சண்டை ஆரம்பமாகிறது. முன்பெல்லாம் 30 முதல் 40 கடற்புலி படகுகளுக்கு எதிராக 20 முதல் 25 வரையிலான கடற்கலங்கு மட்டுமே தாக்குதலில் இறங்கி வந்த நிலையில் இந்த சண்டையில் டோரா தாக்குதல் படகுகளோடு முதலாக ஏரோ படகுகளும் சேர்ந்து என சுமார் 50 வரையிலான கடற்படை படகுகள் கடற்புலிகளோடு மோதியதாம். அதாவது முதலாக கடற்புலிகளின் படகை விட கடற்படையின் படகுகளின் எண்ணிக்கை 2 மடங்காக இருந்ததாம். இதனால் சண்டையின் முதல் 60 நிமிடத்திற்குள்ளே டோரா படகுகள் 2 கடற்புலி கமாண்டோ தாக்குதல் படகை அழித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஏரோ படகுகளும் விரைந்து சென்று 2 கடற்புலி தாக்குதல் படகுகளை அழித்ததாக கடற்படை கூறியது. முதன்முறையாக ஒரு கடற் சண்டையில் கடற்படையின் கைகள் ஓங்கியிருந்ததாம். இதனால் மாலை சுமார் 6:30 மணி அளவில் கடற்புலிகள் பின் வாங்க ஆரம்பித்து விட்டார்களாம். இது கடற்படைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கடற்படை கூறுகிறது. உடனே கடற்படை தளபதி இந்த சண்டையில் ஈடுபட்ட ஏரோ படகு பிரிவை சேர்ந்தவர்களிடம் பேசுகிறார். அவர்களிடம் ஏதாவது பிரச்சனை பற்றி கேட்கிறார். அதற்கு அவர்கள் கடற்புலிகள் போலவே அங்கே நேரடியாக கட்டளை வழங்கும் ஒரு கட்டளை படகின் தேவை என்று அவர்கள் கூறுகின்றனர். அதாவது ஏரோ படகுகளுக்கு கட்டளை வழங்க ஒரு கட்டளை படகின் தேவை இருப்பதை அவர்கள் கூறுகின்றனர். இதற்கேற்றார் போலவே இந்த சமரில் கடற்படைக்கு 2வது ஜாக்பாட் அளித்தது என்றே சொல்லலாம். அதாவது சம்பூர் சமரில் ஏரோ படகுகள் கிடைத்தது போலவே இந்த சமரில் கடற்புலிகளின் இந்துமதி என்ற தாக்குதல் கட்டளை படகு ஒன்றும் கடற்படையின் சிக்கிக்கொள்கிறது. அதாவது இந்த கடற் சமரில் தாக்குதலில் சேதமடைந்து ஏனோ ஒரு பக்கமே சாய்ந்திருந்த அந்த இந்துமதி படகை கடற்புலிகள் கட்டி இழுத்து செல்ல முயற்சி செய்ததாகவும், ஆனால் டோரா படகின் கடுமையான தாக்குதலால் வேறு வழி இல்லாமல் அந்த இந்துமதி படகை கடற்புலிகள் விட்டு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சமர் வெற்றி கடற்படை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில் இந்த சிறிய ஏரோ படகுகள் கடற் சண்டையில் கடற்புலிகளுக்கு இருந்த சாதகமான சூழலை மாற்றி அமைத்திருந்தனர். குறிப்பாக கடற்புலிகளின் கடற் கமாண்டோ தாக்குதலை எளிதாக முறியடித்திருந்தனர். அதே போல் இந்த இந்துமதி படகை கட்டி காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு இழுத்துக்கொண்டு சென்ற கடற்படை அதை ஆய்வு செய்த பின் கொழும்புக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கடற்படை படகு கட்டுமான யார்டில் வைத்து இந்த இந்துமதி படகும் ஆய்வு செய்யப்பட்டது. பின்பு கடற்புலிகள் இந்த கட்டளை படகு போலவே ஏரோ படகை விட 4 மீட்டர் அதிக நீளம் கொண்ட படகை தயாரிக்கும்படி கடற்படை தளபதி உத்தரவிடுகிறார். குறிப்பாக அதில் முன்பு 23 mm முதல் 30 mm வரையிலான துப்பாக்கி பொருத்தும்படியும் ஏரோ படகு போலவே 2 பக்கமும் 2 துப்பாக்கிகள் பொருத்தும்படியும் குறைந்தது 6 முதல் 7 கடற்படை வீரர்களை காவிச் செல்லுமாறு உருவாக்க கூறுகிறார். ஏற்கனவே ஏரோ படகுகளை தயாரித்த அனுபவம் இருந்ததால் இந்த பெரிய வடிவம் கொண்ட கட்டளை படகு உருவாக்க கடற்படைக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. இந்த பெரிய வகை ஏரோ படகுகள், அதாவது ஏரோ படகுகளுக்கு கட்டளை வழங்கும் இந்த படகிற்கு கடற்படை தளபதி வேவ் ரைடர் என்று பெயர் சூட்டுகிறார். ஏரோ படகுகளின் வரவால் கடற்படையின் தாக்குதல் வீரியம் குறைந்ததோடு அவர்களின் பெரிய பலமாக இருந்த கடற் கமாண்டோ தாக்குதலும் அதிக அளவில் முறியடிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த ஏரோ படகுகள் கடற்படையின் கமாண்டோ தாக்குதல் படகுகளை இடைமறித்து தாக்கவும் முடியும், அதை துரத்தி கொண்டு செல்லவும் முடியும் என்பதால் இதனால் கடற்படையின் கமாண்டோ படகுகளால் முன்பு போல கடற்கலங்களை தாக்கி அளிக்க முடியவில்லை. அதாவது கடற்படையின் ஒரு பெரிய பலத்தை கடற்படை இந்த ஏரோ படகுகளை கொண்டு குறைத்திருந்தது. இதனால் இந்த ஏரோ படகின் வரவால் கடற்புலிகளின் பலம் படிப்படியாக குறைந்து அவர்கள் அழிந்து போயினர் என்று கடற்படை கூறியது. அதாவது 2006 ஆண்டு 22 நீண்ட கடற் சண்டையில் ஈடுபட்ட கடற்புலிகள் 2007 ஆண்டு வெறும் 11 சண்டையில் மட்டுமே ஈடுபட்டனர். அதே போல் 2008 ஆண்டு வெறும் 3 நீண்ட கடற் சண்டையில் கடற்புலிகளால் ஈடுபட முடிந்தது. எனவே 2008 ஆண்டு இறுதியில் கடலில் தாக்குதல் நடத்த கடற்புலியிடம் எந்த தாக்குதல் படகும் எஞ்சி இருக்கவில்லையாம். இதன் விளைவு 2008 ஆண்டு இறுதியில் கடற்புலி போராளிகள் தலை சண்டைகளில் ஈடுபட ஆரம்பித்திருந்ததாக இராணுவம் கூறியது. ஏரோ படகுகள் தான் கடற்புலியின் அழிவுக்கு முக்கிய காரணம் என்கிறார் கடற்படை தளபதி.
அதாவது கடற்புலிகளின் டெக்னாலஜியை பயன்படுத்தியே கடற்புலிகள் அழிக்கப்பட்டனர் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.